நிறைய தேர்தல் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி சிம்பிளான ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சாதனை. அதே மாதிரி நம்ம சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த எஸ்டிஎஸ்டியில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 30,000 நோட்டீஸஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இமெயில் அனுப்புறாங்க. நம்ம சிறு குறு தொழில் பார்க்கறவங்களாம் வந்து டெய்லி மெயில் பார்ப்பாங்களான்னு தெரியல. பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகி நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் பெனால்ட்டி போட்டு எக்கச்சக்கமாக கட்டியிருக்காங்க. யாரும் வெளியே சொல்றது இல்லை. அவங்க ஆடிட்டர்ஸ் சொல்றாங்க, போய் பணத்தை கொடுத்துருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து எல்லாரும் அவங்க அசோசியேஷன் சொல்லி யாராச்சும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய, அதாவது நம்ம தவறுகள் எதுவுமே கிடையாது. முக்கால்வாசி தவறுகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்சிஎஸ்டி என்ன பண்றாங்கன்னா, இவங்க எது நோட்டீஸ் கேட்டாலும் இது ஹைதராபாத்ல இருந்து வருது, நாங்க ஒன்றும் பண்றது இல்லை, இது ஹைதராபாத்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் டேக்ஸ் கேட்டேன்னா இது ஹைதராபாத் அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி வந்து கம்ப்ளீட்டா செக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அவுட் சோர்சிங் கொடுத்துருக்காங்க. அவுட் சோர்சிங் ஏஜென்சி வந்து அவங்க வந்து ப்ராப்பரா பார்க்கறாங்களா இல்லையான்னு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கே வந்து 18-19 வந்து இமெயில் பண்ணி வந்து ரெண்டு இமெயில் போட்டிருக்க ஒரே இன்வாய்ஸ் சொல்லி கேன்சல் ஆன பில்லையே அவங்க பார்க்காங்க. கேன்சல் ஆன இமெயில் பில்லுக்கு சேர்த்து பெனால்ட்டி கேட்டு 40,000 சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் எடுக்கிறது வந்து அதுவும் நீ 2 தடவை எடுத்திருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. நம்ம கேட்டோம், போய் நேரில் போய் கேட்டோம்னா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க அக்செப்ட் பண்றது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல போடுங்க. ஆன்லைன்ல போட்டா நம்ம பார்க்கறது கிடையாது. இது பெரிய ஒரு நியூஸ். இது என்னன்னா, இது நம்ம போயிட்டு வர்றதுக்கே நமக்கு நேரம் சரியாது. இதை வந்து நம்ம எல்லாருக்கும் போஸ்டியா மூலியமா இதை முன்னெடுத்து சிறு குறு தொழில்களோட நம்ம ஒரு அங்கமா நம்மளுக்கும் வந்து அந்த எஸ்சிஎஸ்டியில வந்து ஒரு கமிட்டியில ஒரு மெம்பர்ஷிப் கேட்டு நம்ம இது எதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மூலியமா போய் அதை வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னன்றது நம்ம ஆராய்ந்து அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். கோயம்புத்தூர் கவுன்சில் மேனுஃபேக்சர் அண்ட் ஸ்பேர்ஸ் தலைவர் திரு மணிராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். அருமையான பெருமிக்க ஒரு சிறந்த தலைவருக்கு பாராட்டு அழைத்த எங்களையும் அழைத்த டாக்ஸ் சங்க நிர்வாகிகளுக்கும் டாக்ஸ் சங்க உறுப்பினருக்கும் கோமா சங்கம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்க்கையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நிறைய தலைவர்களை பேசிட்டாங்க, பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. தலைவர் ஒரு காலகட்டத்தில் நான் ஜேம்ஸ் பார்த்து தான் பலன் பேசிருக்கேன். அது சொல்றதுல எந்த ஒரு தயக்கமும் எனக்கு இல்லை. அவர் பார்த்து 10% நமக்கு கிடைச்சா போகுது அப்படிங்கிறதான் என்னோட விருப்பமா இருந்தது. அது ஓரளவுக்கு நிறைவேற்றின் தலைவா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியில ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் படத்தை நான் பார்த்தேன், என் மகன் பார்த்தான், அடுத்து பேரன் பார்த்துட்டு இருக்கிறான். அது போலதான் நம்ம 3 தலைமுறை கடந்து நம்மளுடைய ஜேம்ஸ் அன்னைக்கு அதே வீடு அதே ஸ்பீடு 2006 ஆரம்பிச்ச அதே வேகத்தோட இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக வந்து அவர் பாராட்டுகள்னா அவரை மட்டும் பாராட்டுறதில்லை, நம்ம அவரை பாராட்டி நம்மளையும் புதுப்பிச்சுக்கிறோம். அதான் உண்மை. சங்கத்தையும் புதுப்பிச்சுக்கிறோம், சங்க உணர்வுகளை புதுப்பிச்சுக்கிறோம், சங்க செயல்பாடுகளையும் புதுப்பிச்சுக்கிறோம். அதான் உண்மை. அதனால அவர் பாராட்டு விழா என்பது கோயம்புத்தூர் உள்ள எங்களை போன்ற அனைத்து சங்க நிர்வாகிகளும் பாராட்டிக் கொள்வது போல தனிப்பட்ட ஒரு மனிதர் அல்ல, ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி. இத்தனை ஆண்டு காலமாகவே அதே வேகத்தோட இப்ப நாங்கெல்லாம் சில சமயம் சோர்ந்துட்டோம். ஆனா அதே வேகம் 2006 இருந்த அதே வேகம், அதே பிரச்சனையை வந்து சால்வ் பண்றது. அதே போல இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதரை வந்து டாக்ஸ் சங்க உறுப்பினர்கள் கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவருக்கு உண்மையாவே வந்து நம்ம ரீகாஜன் சொன்னாரு, ஒரு சங்க தலைவராக இருந்து சங்கத்தையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து தொழிலையும் பார்த்து இதோட போராடி பொருளாதார பிரச்சனைகளை போராடுறது மிகப்பெரிய கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி தான் எடுத்த அந்த குறிக்கோள் அடைவதற்காக வேண்டி
இவர் இன்னும் தொடர்ச்சியாக அவரோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கார். அவருக்கு கோமா சங்கம் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் நோயற்று நல்ல பொருளாதார வளத்தோட நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டு விடைபெறுகிறேன். கோயம்புத்தூர் நான் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தலைவர் திரு செல்வகணேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். வினை விளைவான் தன்கேலி துன்பம் துடை தூன்றும் தூண் என்பது குறள். இந்த குறள் பொருள் என்னன்னா, தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னை சூழ்ந்துள்ள சுற்றத்தார், நண்பர்கள், நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து அவர்களுக்கு தாக்குகின்ற தூணாக இருப்பான் என்பது இது பொருள். இந்த குறளின் பொருளுக்கு ஏற்ப ஆளுமை மிக்க தன்னலம் கருதாத தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற அனைத்து சங்கங்களின் தலைவர்கள் அனைவருக்கும், மேலும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற டாக் சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் கோவை வடக்கு சிறுதொழில் கூட்டமைப்பின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னலம் கருதாத தலைவன் என்று நம்ம சாதாரணமாக ஒரு வேறு வார்த்தையில சொல்லல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஆண்டுகளாக நம்ம மின்கட்டண உயர்வை பற்றி பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுல ஒரு போராட்டம் என்னன்னா, நம்ம சென்னையில போய் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேணும்னு சொல்லி ஒரு வெட்டரேன் அசோசியேஷன் ஒரு முடிவு பண்ணி எல்லாம் நம்ம 18, 19, 21 போசியா அமைப்புகள், போசியாவோட சேர்ந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது சரி போலான்னு ஒரு டேட் அந்த உண்ணாவிரதத்துக்கு போலான்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த நேரம் பார்த்து அவருடைய தாயார் மிகவும் உடல் நலம் கொண்டு இருந்த காலத்துல அவருக்கு எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்னு டாக்டர்கள் சொல்லி இருந்த பொழுது கூட அவர்களை அந்த பக்கம் நிறுத்தி வைத்துவிட்டு நம்முடைய போராட்டத்துக்காக நம்மோட ஒரு சென்னை வந்து இருந்தான்னு சொன்னார். உண்மையிலேயே தன்னலம் இல்லாத தலைவர் என்பதில் இதுக்கு மேல வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நிறையாவே இருக்குது. இருந்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ரொம்ப சுருக்கமா முடிச்சுட்டீங்க. இதுல வந்து அவரு டாக்டுக்கு தான் அந்த ஆளுமையில் இருந்து அவர் சங்கத்துல கொடுத்துருக்காங்கன்னா அதை நாங்கள் போசியா இருக்கிற சங்கமும் நாங்கள் அதை கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறோம். ஏன்னா எங்களோட ஒருங்கிணைப்பாளராக அவர் இருக்கிறதுனால அவருக்கு கிடைச்ச பெருமையில எங்களோட போசியாவும் நாங்கள் அதை பங்கெடுத்துக்கிறதுல நாங்கள் பெருமை கொள்றோம். அவரோட சாதனைகள்ல நிறைய இருந்தா கூட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த 12 கிலோவாட்டு கீழே இருக்கிற 3P வந்து 3-1 மாத்துறதுக்காக போராட்டம் நடத்துனதுல நம்ம போசியாங்கிற ஒரு அங்கீகாரத்தோட அந்த நமக்கு அந்த கிடைச்சதுங்கிறது வந்து அவர் சாதனையில ஒரு பெரிய ஒரு சாதனையா எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரான் பிளேட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். கொடியா என்று அழைக்கக்கூடிய கோவை மாவட்ட மின்மூலம் சுகர் சங்கத்தின் சார்பிலும் சின்னவேடப்பட்டி இண்டஸ்ட்ரியல் சார்பிலும் முதல்வன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுக்கு பாராட்டு விழா, என் தலைவருக்கு பாராட்டு விழா, எங்கள் அமைப்பின் தலைவருக்கு பாராட்டு விழா, கோவையின் நாயகனுக்கு பாராட்டு விழா. பாராட்டுதல் என்பதற்குரிய அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய வகையில் எல்லா சங்கங்களும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் உதவியாக இருப்பார் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவர் வாழ்க்கையே உதவிக்காகத்தான் இருக்கிறது. இந்த 9 கோள்கள்ல 9வது கோள் வந்து எப்பொழுதுமே அது உதவி செய்வதற்காக காத்திருக்கிறது. நாங்கள் எப்பவுமே விளையாட்டா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், 9 கிரகங்களையும் ஒட்டுக்கா கட்டி
அணைக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரரா நீங்க இருக்கிறீங்கன்னா அதனாலதான் உங்களை தேடியே அந்த பிரச்சனையும் வருது, பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆயிடுது. அதனாலதான் நாங்களே எங்க பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு. எந்த ஒரு மாநிலத்திலையுமே எந்த ஒரு அரசாங்கமுமே 2 வருடமா ஏற்றப்பட்ட கட்டணத்தை அண்ணன் வழிகாட்டிய அனைத்து உறுப்பினர்களும் போராடிய காரணத்தினால்தான் அந்த பீக் அவர் சார்ஜஸ்ங்கிறது இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கு. நம்ம கோசியானுடைய தலைவர் சுரேஷ் சொன்ன மாதிரி இனிமேல் பீக் அவர் கட்டணம் வருகிறாரு. ஜேம்ஸ் அண்ணன் தலைமையில் இருக்கிற வரைக்கும் பீக் அவர் கட்டணம் வராது. அதை எல்லோரும் நாம நினைச்சுக்கலாம். அதே மாதிரி சுரேந்திரன் சொல்லும் போது D&O லைசன்ஸ் ரொம்ப எளிமையாக கொடுத்தாருன்னு, அது உண்மையிலுமே உண்மையானது. எங்களுடைய சின்னவேடப்பட்டி பகுதியில கிட்டத்தட்ட 300 பேர் அதனால பயனடைந்தாங்கிறத இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 3B இருந்து 3Aக்கு அந்த 12 கிலோவாட்டை மாற்றி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி அண்ணன் தான் போராடி இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் மேல ஒரு